சம்பள உயர்வை பெற்றுத் தருவதாக தேர்தல் காலத்தில் வாக்குறுதி அளித்த அரசியல்வாதிகள் தற்போது மௌனம் சாதிப்பதாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். சம்பள உயர்வு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி ஒரு வருடம் பூர்த்தியாகின்ற நிலையில் பொருளாதார சிக்கலை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக அவர்கள் அங்கலாய்க்கின்றனர். தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு எதிர்வரும் 31ஆம் தேதியுடன் ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது. எனினும் கூட்டு ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதில் நிலவும் பிரச்சினைகளுக்கு துரித தீர்வு காண்பதற்கு பதிலாக மலிக அரசியல் தலைமைகளும் தொழிற்சங்கங்களும் மௌனம் சாதிப்பதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 1000 ரூபாய் நாள் சம்பளம், 2500 ரூபாய் வருடாந்த சம்பள அதிகரிப்பு என பல்வேறு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டாலும் அவை சொற்களுக்கு மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் கூறுகின்றனர். ஒரு வருஷ காலமா கூட்டு ஒப்பந்தம் செய்யறவங்களும் இதை செஞ்சு தரதாக சொல்லி செஞ்சு கொடுக்கல. மற்றவங்க தொழிற்சங்கங்கள் அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் செய்யல, நடவடிக்கை பிரதமரே சொல்லி சொன்னாங்க. தலைவாக்கலையில வச்சு நீங்க இந்த சம்பள பிரச்சனையை முடிச்சு கொடுப்பீங்க தானே அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க, உங்களை வாக்களிக்க நாங்கள் சொல்றோம் அப்படின்னு. அப்ப அவரும் சொன்னார், நாங்கள் இந்த வாக்களிங்க எங்களுக்கு வந்து 23ஆம் தேதி 17ஆம் தேதி வாக்களிங்க, 23ஆம் தேதியே உங்களுக்கு இந்த சம்பள பிரச்சனையை முடிச்சு தரணும். இது வரைக்கும் இல்லை. நிறைய சட்டங்கள்லாம் நிறைவேற்றினாங்க தொழிலாளர்களுக்காக. ஆனால் எங்கள் சட்டம் நிறைவேற்ற பொழுது அந்த பாராளுமன்றத்தில் இங்கே உள்ள உறுப்பினர் யாருமே இல்ல தொழிலாளர் சம்பந்தமா. அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன்னு ஒண்ணுமே எந்த முடிவுமே இல்ல. சம்பள முடிவை நாங்க கேட்டு எங்களுக்கும் அழுத்து போயிருச்சு. ஓட்டு போட மட்டும் எல்லாரும் 16 பேர் 10 பேர் வந்துடுறீங்க. அதை நாங்க ஓட்டை மட்டும் கொடுக்குறோம். நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறீங்க? எந்த காரணத்தை கொண்டு நீங்க ஓட்டு வாங்க மட்டும் இந்த பக்கம் வந்துடாதீங்க. மழையில நாங்க அட்டை கடிக்க தண்ணி கடிக்க அதை செய்ய இதை செய்ய நாங்க இருக்கோம். தண்ணி இல்லாம நாங்க பிள்ளைகளை எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்க வேலைக்கு போகணும். அங்கிறது எங்களுக்கு சம்பளத்தை நீங்க கூட்டி கொடுக்குறீங்களா? சந்தாவை நாங்க நிப்பாட்டணுமா? சந்தாவை நிப்பாட்டினா நீங்க தன்னால வந்து எங்களுக்கு எல்லா தொழிலும் செஞ்சு கொடுப்பீங்க. உங்களுக்கு நாங்க சந்தா அனுப்புறனால தானே எங்களுக்கு எந்த தொழிலுமே நீங்க செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க.